நமசிவாய. பௌர்ணமியில் தொடங்கி செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் பண ரீதியான விஷயங்களுக்கு, சுப விஷயங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு வருஷமாக அமாவாசைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். கஷ்டங்கள், துன்பங்கள், எதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்காக, கர்மா அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தீர்வதற்காக சோ அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு முறையிலே ஆடி வெள்ளியில் வரக்கூடியது, அதாவது ஆடி வெள்ளி பௌர்ணமி அப்படின்ற மாதிரியான ஒரு முறை வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டேவா இருக்கும். வழக்கம் போலதான் இது வந்து புதுசா பாக்குறவங்களுக்கும் சரி, ஏற்கனவே ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஈவினிங் டைம்ல செய்யறதா இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஈவினிங் டைம் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் 7 அந்த மாதிரியான ஒரு முறையாக செய்வதுதான் எஃபெக்டிவா இருக்கும். அதனால ஆஃப்டர் 7க்கு அப்புறம் நீங்க வந்து எந்த டைம்ல வேணா செய்யலாம். மேக்ஸிமம் ஒரு 11 or 12 அந்த மாதிரியான ஒரு டைம், மிட் நைட் அந்த ஒரு 12 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போக வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு முறையாக வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துதான் மோஸ்ட்லி நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறது. சோ அது எல்லாமே பணவரத்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மைகளாகவும் இருக்கும் ஒவ்வொரு விஷயமே வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி செல்வங்கள் வருவதற்காக தான் இந்த ஆடி வெள்ளி பௌர்ணமிக்கு. அதே மாதிரி டிவைன் எனர்ஜி வீட்டுக்குள்ள வரதுக்கு மெயினா அந்த ஒரு விஷயம் சொல்லணும். டிவைன் எனர்ஜி இப்ப வந்து இந்த மகாலட்சுமி வீட்டிற்குள் வர அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆடி வெள்ளியில் அப்படின்னா, இப்ப ஆடி வெள்ளியில வந்து ஜென்ரலா நீங்க வந்து சொல்ல வேண்டிய ஒரு முறை, கடவுளுக்கு நீங்க செய்ய வேண்டிய முறைகள் எல்லாமே செய்றீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே செய்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இந்த நாளிலே அபிராமி அந்தாதி படிப்பதுங்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். இருக்கிற எல்லா ஸ்லோகங்களுமே அபிராமி அந்தாதி முழுசும் படிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். முடியாதவங்க வந்து சர்வமங்கல மங்கல்யே சிவை சர்வார்த்த சாதகே சரண்யத்ரி அம்பே கௌரி நாராயணி நமஸ்துதே கண்டிப்பான முறையில உங்களால வந்து ஒரு 27 முறையாவது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீசுக்தம் இந்த நாள்ல கேட்கறது, ஸ்ரீசுக்தம் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கே தெரிஞ்சதுனாலும் சரி நீங்க சொல்லலாம். அல்லது நீங்க வந்து வீட்டில் ஒலிக்க விடுவது ஒரு 3 முறையாவது இந்த நாளிலே ஒலிக்க விடுங்கள். ஒலிக்க விடுவது அப்படிங்கிறது வந்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அது வந்து நம்ம டீக்கிற மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க கூடாது. அதை கண்டிப்பான முறையிலே அதை நம்ம வந்து பக்தியுடன் கேட்பது அப்படின்றது ரொம்ப முக்கியம். 3 நிமிஷம் தான் வரும் ஒரு இது வந்து ஒரு டைம் முடியாது, 3 நிமிஷம் தான் வரும். ஓவராலா வந்து 10 நிமிஷம் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ அந்த 10 நிமிஷத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஒலிப்பது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பாஸ் பண்ணும். சோ இந்த ஒரு விஷயம் இப்ப நீங்க வந்து பார்க்க போற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் கூடுவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. பௌர்ணமி தொடங்கி செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமுமே நீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சின்னதா ஒரு பானை, அதிகப்படியா காசு கொடுத்து வாங்க வேணா, 50 ரூபாய்க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள். வெள்ளை துணி, இந்த நவகிரக துணி எல்லாம் இருக்கும் இல்லையா, நவகிரக சமைத்து துணி எல்லாம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில், அந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்க வீட்லயே இருந்தாலும் சரி, காட்டன்ல இருக்கிறதாக எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு தேவையானது. நான் சொல்லிட்டேன் ஈவினிங் டைம் அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஆண் பெண்கள் இருவரும் செய்யலாம். ப்ரொவைடட் பெண்கள் வந்து அவங்க இந்த பூஜை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவங்களும் தாராளமான முறையில செய்யலாம். அந்த பானையை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, குங்குமம் கழுவிக்கோங்க, கிளீனா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து சந்தனம் வையுங்கள். சந்தனத்திற்கு மேல் மஞ்சள் வையுங்கள். அதற்கு மேல் குங்குமம் வையுங்கள். சோ இந்த மாதிரி 4 புறங்கள் வைக்க வேண்டும். 4 இடத்துல, அதாவது 4 புறங்கள்னு தனித்தனியா இருக்காது, ஸ்கொயர் கிடையாது, ரவுண்ட்ல எப்படி 4 புறம் வைக்கணும்னா 4 இடத்துல வைக்கிறது தான், அவ்வளவுதான். சோ அந்த 4 இடத்துலயுமே வைத்து விடுங்கள். அதை வச்சுட்டு அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கல்லுப்பு எடுக்கிறீங்க. கல்லுப்பை வந்து எடுத்துட்டு, கல்லுப்பை வந்து எடுக்கும்போது பொதுவாவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையுமே செய்யும் பொழுதுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திற்காக செய்கிறோமோ அந்த ஒரு விஷயம் மைண்ட்ல வந்து ஃபுல்லா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் நான் வந்து ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் பொழுது மொபைல் போனை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்கிறேன். மொபைல் போனை எதர் சைலண்ட்ல போடுங்க, வைப்ரேட்டிங் மோட்ல கூட இருக்க வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு முறையாக பார்த்துக் கொள்ளுங்கள். உப்பை வந்து கல்லுப்பை எடுத்துட்டு அதுல வந்து நீங்க வந்து ஒரு 3/4 வாசி நிரப்பிட வேண்டியது. 3/4 வாசி நிரப்பி வைத்து விட்டு அந்த துணி இருக்கு இல்லையா, ஒயிட் துணி, அந்த ஒயிட் துணியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 காயின், 1 ரூபா காயின், உங்களுக்கு 6 காயின் வேண்டும். இது வந்து இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரன்சி ஏதாவது ஒரு கரன்சி எடுத்துக்கோங்க. கரன்சி இந்த சென்ஸ் காயின்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களோட காயின்ஸ் ஏதாவது ஒரு காயின்ஸ், ஒரு 6 காயின்ஸ் எடுத்துக்கோங்க. 6 எண்ணங்கள். இதில் நிறைய விஷயங்கள் கலந்திருக்கிறது. இதுல வந்து தாந்திரிக முறை கலந்திருக்கிறது, நியூமராலஜி முறை கலந்திருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் கலந்திருக்கிறது, அஸ்ட்ராலஜி முறை கலந்திருக்கிறது, எல்லா விஷயமுமே கலந்துருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு முறை. சோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா கரெக்டா அந்த உப்பு ஃபுல்லா மூடுற மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது. துணியை கட் பண்ணிட்டு உள்ள ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. அதாவது உப்பு வந்து மேல் பக்கம் வந்து விடக்கூடாது, அது ஃபுல்லா வந்து மூடி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான முறையாக அந்த ஒயிட் கிளாத் வந்து ஃபுல்லா வச்சு அழுத்தி மூடிட வேண்டியது. மூடிட்டு இந்த காயினையும் ஒரு 50 ரூபா நோட்டு, ஒரு 10 ரூபா நோட்டு, இப்படிதான் இருக்கணும். 50 ரூபா நோட்டு ஒண்ணு, 10 ரூபா நோட்டு. 10 ரூபா நோட்டே 6 வைக்கலாமா வேண்டாம். 50 ரூபா நோட்டு ஒன்று வைங்க, 10 ரூபா நோட்டு வைங்க. காரியம் இருக்கிறது. இதுக்கு இந்த சொல்றதுக்கு முன்னால ஒரு ரீசன் இருக்கு. சோ அதையும் வைத்துக் கொள்ளுங்கள். 6 இதுவும் வச்சுக்கோங்க. மகாலட்சுமி படத்தின் முன்னால் போய் நின்று கொள்ளுங்கள். மகாலட்சுமி, இதுல வந்து மகாலட்சுமியும் பெருமாளும் 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. இதுல வந்து தனிப்பட்ட பணம் தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ இந்த மாதிரியான ஒரு முறையாக ஓ மகாலட்சுமி நமக இதை கையில வச்சுட்டு ஓ மகாலட்சுமி நமக நீங்க வந்து 27, 54, 108 இந்த 3 முறையில எது உங்களுக்கு வந்து சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உங்களுடைய மனம் முழுதும் வீட்டில் எல்லாவித செல்வங்களும் வர வேண்டும். மகாலட்சுமியுடைய டிவைன் எனர்ஜி வந்து உங்களுடைய வீடு முழுவதும் பரவ வேண்டும். அப்படி பரவறதுக்கு உண்டான முறையை தான் பார்க்க போறோம். இது எப்படி பரவும் என்பதையும் சொல்றேன்.
சோ இந்த மாதிரியான ஒரு முறையாக வைத்துவிட்டு இதை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கையிலையும் சும்மா கொடுத்து வாங்குறதுங்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். உங்க ஃபேமிலியில வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தா கூட அது சார்ட் அவுட் ஆகும். பணமுடைக்காக செல்வ வளங்கள் வருவதற்காக. பணம் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராஸ்பெரிட்டி, எல்லா வித செல்வ வளங்களும். அதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் வேற இருக்கிறவங்களுடைய ஒரு விஷயத்தினால் ஏதாவது உங்களுக்கு வந்ததுன்னா அது சரியாகும். சோ அப்ப அவங்க கிட்டையும் கொடுத்து கடைசியா திரும்ப உங்க கையிலேயே வாங்கிக்கோங்க. திரும்ப ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுங்கள், அதற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இது செய்வது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு முறையாக செய்யுங்க. சோ அந்த 50 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு உள்ள வச்சிடுறீங்க, 6 காயின் வைத்திருங்க. அது அவ்வளவுதான், இது மூடக்கூடாது. அது அப்படியே வந்து என்ன பண்ணணும்னா மகாலட்சுமியுடைய காலடியில் வைத்து விட வேண்டியது. நன்றாக வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி வந்து அந்த அதாவது செல்வம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் செல்வம் அப்படி மணி ப்ராஸ்பெரிட்டி இதை என்னெல்லாம் விதமா நம்ம சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம் தான், அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ற சிம்பாலிசம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தான் இல்லையா? சோ அப்ப அந்த மகாலட்சுமியை தான் நம்ம வந்து எல்லா விதத்திலயுமே நம்ம வந்து கொண்டு வர போறோம். நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குறோம், கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறோம், இது எல்லாமே வந்து அந்த மாதிரியான விஷயம் தான். ஒரு பேப்பர் வந்து நம்ம சரஸ்வதியாக நினைக்கிறோம், கீழே விழுந்துன்னா எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறோம். படிப்பு, ஞானம் அப்படின்ற மாதிரி நிறைய பாக்குறோம். அது மாதிரிதான் இந்த பணம், செல்வ வளம் அப்படின்னு பொதுவா நிறைய பேர் பார்த்திருந்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு கால் கையில் பட்டுருச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அதை வந்து தொட்டு அது என்னதுன்னு பார்க்க மாட்டாங்க. அது வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டா கூட இருக்கும், ஒரு ஓரமா கார்னர் ஸ்டாண்டா இருக்கும், அதை தொட்டு கண்ணில் வச்சுப்பாங்க. அதாவது எல்லா விஷயமுமே இந்த பொருள் வாய்ந்த எல்லா விஷயங்களுமே மகாலட்சுமிக்கு ஒரு சிம்பலைஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்றதுதான் வந்து நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அது வந்து வழக்கொழிந்து போய்விட்டது பலரிடத்தில். சோ அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்றீங்க, தூபதீபம் காட்டிட்டு சின்னதா ஏதாவது ஒரு நிவேதனம் செய்து விடுகிறீர்கள், அவ்வளவுதான். நீங்க சொல்ற அந்த முதல்ல அந்த மகாலட்சுமி இது இருக்கு இல்லையா, ஓ மகாலட்சுமி நமக, அது ஒரு 108 டைம் சொல்றீங்கன்னா அதுதான் வந்து மேக்சிமம் நீங்க வந்து சொல்ல போற ஒரு விஷயம். சோ வேற எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை. இதுல வந்து என்ன பண்றோம்னா நம்ம மகாலட்சுமியுடைய ஒரு அனுகிரகத்தை, இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வேற மாதிரி பார்க்கணும்னா ஒரு டிவைன் எனர்ஜி, மகாலட்சுமியுடைய அந்த ஒரு எனர்ஜியை வந்து நம்ம வந்து அந்த ஒரு பணத்தில் அந்த உப்பு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வந்துருவா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா? சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த நாளிலே நம்ம வந்து வரவைக்க போறோம், இதுதான் விஷயம். சோ அப்ப அதை வரவழைச்சிட்டோம், அந்த மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே விட்டுற வேண்டியது. ஒரு வாரம் நம்ம வந்து தொடவே கூடாது, அது பாட்டுக்கு அது இருக்கணும். அந்த ஒரு விஷயம் அது வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணாம அது பாட்டுக்கு அங்க இருக்கணும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை இதே மாதிரி இரவு நேரம், அது எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் திதியா இருந்தாலும் அது பத்தி கவலை கிடையாது. சோ அது யார் செஞ்சீங்களோ அவர்களே போலாம். அதாவது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் செஞ்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரியான முறையில அவங்களுக்கு அந்த நாள்ல எடுக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த டைம்ல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கூடயே இருக்கக்கூடிய யாராவது விட்டு எடுக்க வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. பொதுவாக அவர்களா எடுத்தா ரொம்ப நல்லது. சோ அதை என்ன பண்ணணும்னா அந்த 50 ரூபாயும் 10 ரூபாயும் அந்த அதாவது 50 ரூபாயும் 10 ரூபாயும் 6 காயினையும் எடுத்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நேரா பீரோல ஒரு இடத்துல வச்சிருங்க. பீரோல எப்பவுமே ஒரு சில பேர் சொல்லுவாங்க பீரோல வந்து பாத்தீங்கன்னா பீரோ பணப்பட்டி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணப்பட்டி இல்லன்னு சொல்றவங்க பீரோல எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு சில்லற காசாவது நீங்க உள்ள போட்டு வைங்க. ஏதாவது கொஞ்சமாவது, அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபா காயினாவது பாத்தீங்கன்னா ஒரு 20 காயினும் 30 காயினும் எப்பவுமே அது எடுக்காத மாதிரியான ஒரு விஷயமா போட்டு வைங்க. அது மாதிரியான ஒரு இடமா இனி ஃபியூச்சர்ல போட்டு வைங்க. அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க வந்து அதாவது வேற எதுவும் ஆர்னமெண்ட்ஸ் இல்ல, பணம் எதுவும் நீங்க அங்க வைக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரியாவது போட்டு வைங்க. பீரோவே எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரியான நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். காரணம் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி யூடியூப்ல டேட்டா ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. சோ அப்ப அந்த மாதிரியான விஷயமாக எடுத்து நீங்க அதுல வச்சிடுறீங்க. 50 ரூபாய் நோட்டு, இந்த 10 ரூபாய் நோட்டு, இந்த காயினையும் வச்சிடுறீங்க. இல்ல ஏதாவது ஒரு டப்பா மாதிரி இருந்தா டப்பால போட்டுக்கலாம். அது வந்து உங்க சௌகரியம். பீரோக்குள்ள எந்த ஃபார்ம்ல வேணா வைக்கலாம், அதை வைத்து விடுங்க. ஒவ்வொரு வாரமுமே இந்த மாதிரி கலெக்ட் பண்றீங்க. அப்ப அந்த பானையும் உப்பையும் என்ன பண்ணணும்னா அந்த வியாழக்கிழமை நைட்டே அப்புறப்படுத்தி விட வேண்டியது. அப்புறப்படுத்துறதுனா ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலயோ இதுலயோ எதுலயா போட்டுறணும், மண்ணுலயோ அதுலயும் அவங்கள போட்டுறணும். அந்த துணியை அப்படியே எடுத்து உதறி அதே துணியை திரும்ப யூஸ் பண்ணலாம். நீங்க வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அதே துணியவே திரும்ப யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது, நல்லதுதான். சோ அந்த கல்லுப்பை திரும்ப எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமைக்கு இதே மாதிரியான ஒரு விஷயமாக வெள்ளிக்கிழமைக்கு ஈவினிங் வந்து 6 மணிக்கு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்து விட வேண்டியது. உங்க வீட்டுக்குள்ளதான் செய்றீங்க, அது மாதிரியான விஷயமாக வீட்டுக்குள்ள இதே மாதிரியான விஷயமா செஞ்சுட்டு புதுசா ஏதாவது ஒரு 6 காயின், ஒரு 50 ரூபா நோட்டு, ஒரு 10 ரூபா நோட்டு இந்த மாதிரி வச்சிட வேண்டியது. வாரம் இந்த ப்ராசஸ் கடைபிடிங்க. அந்த பணம் அங்கேயே இருக்கட்டும். அந்த பணம் எந்த அளவுக்கு அங்க இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்ற மாதிரியான விஷயம், வீட்டுக்குள் பணம் வரத்து, செல்வ வளம் வருவது, மகாலட்சுமி வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது ஆடி வெள்ளியில பௌர்ணமி டைம்ல ஸ்டார்ட் பண்றது, எல்லா ஆடி வெள்ளியிலுமே பண்ணலாம். பௌர்ணமி டைம்ல ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அதீத விசேஷத்தை தரக்கூடியது. செய்து பயனடைகள். நம சிவாய்.